பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக நாம் அளிக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருந்தது. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு மூட்டையுடன் நிறைய பொருள்களை சுமந்து செல்லக்கூடிய ஒரு மனிதருடைய ஒரு ஃபோட்டோ, ஒரு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒருவருடைய ஒரு புகைப்படம் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த புகைப்படத்தை ஒட்டிய செய்தியை நாம் பார்த்தபோது அந்த நபர் யார் என்று கேட்டால், ஆன்லைன் இணையதளம் மூலமாக பொருள்களை வாங்குகிறவர்களுக்கு பொருள்களை எடுத்து செல்லக்கூடிய நபர் என்று அந்த செய்தி அவரை சுட்டிக்காட்டியது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆன்லைன் மூலமாக வாங்கப்படுகிற, அதாவது இணையம் மூலமாக வாங்கப்படுகிற பொருள்களை கொண்டு சேர்க்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை, அவர்களுக்கு தரப்படக்கூடிய குறைவான சம்பளம், இவற்றை பற்றியெல்லாம் கூட அந்த செய்தி என்பது சுட்டிக்காட்டியது. ஆனால் இது ஒரு புதிய காட்சி. அதாவது இப்படிப்பட்ட ஒரு நபர் நம்முடைய சாலைகளில் செல்வதை நாம் இதற்கு முன் பார்த்திருக்க மாட்டோம். ஏராளமான சிறு சிறு பொருள்களை கட்டி கொண்டு மூட்டையில் சுமந்து கொண்டு வீடு வீடாக சென்று இந்த பொருள்களை கொடுக்கக்கூடியவர். பொதுவாக வீடு வீடாக சென்று நேரடியாக பொருள்களை விற்கக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள். அது சிறு சிறு குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருள்கள், அதே போல் வளையல் போன்றவற்றை விற்கக்கூடியவர்கள், புடவை விற்கக்கூடியவர்கள், தின்பண்டங்களை விற்கக்கூடியவர்கள் எல்லாம் நேரடியாக சிறு வியாபாரிகள் நம்முடைய கிராமப்புறங்களில் போய் அந்த பொருள்களை விற்பார்கள். சில சமயத்தில் மீன் போன்ற விஷயங்களை, கோழி போன்ற விஷயங்களை எல்லாம் போய் வீடுகளில் விற்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சிறு வியாபார பண்பாட்டை அப்படியே இன்றைக்கு காமர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்லைன் வர்த்தகம் சுவீகரித்து கொண்டது. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடைகளுக்கு சென்று பொருள்களை வாங்குகிறவர்களைப் போலவே கடைகளுக்கு செல்லாமல் தாங்கள் இருந்த இடத்தில் இருந்து அந்த பொருள்களை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனால் தான் நிறைய காய்கறிகள், தள்ளுவண்டிகள், பழங்கள் விற்பவர்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல் தின்பண்டங்கள், உணவுப் பொருள் விற்பவர்கள், ஆடை அணிகலன்களை விற்பவர்கள் எல்லாம் கூட சிறு சிறு வண்டிகளில் வீடுகளில் வந்து விற்பார்கள். அதை தாண்டி ஒரு பெரிய பட்ஜெட்டில் பொருள்களை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அங்கே ஊரில் இருக்கக்கூடிய பெருக்கடைகளுக்கோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு நகரங்களிலோ பெருநகரங்களில் இருக்கக்கூடிய கடைகளுக்கோ தேடி செல்வார்கள். ஆனால் வீடு தேடி பொருள் வருவது என்பதும் அதை வாங்குவது என்பதும் ஒரு நீண்ட காலமான ஒரு வர்த்தக நடவடிக்கையாக இந்தியாவில் இருந்திருக்கிறது. ஏராளமான சிறு வியாபாரிகள் இந்த வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த சிறு வர்த்தகம் என்பது எப்படி பெருநிறுவனம் சார்ந்த ஒன்றாக மாறியது என்பது சுவாரஸ்யமானது. அது நம்முடைய மனநிலையை எப்படி பாதித்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும் நாம் இன்றைக்கு சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கிறது. இந்த ஆன்லைன் வர்த்தகம் என்பதே முதலில் புத்தக விற்பனையில் தான் துவங்கியது. புத்தகங்களை ஆன்லைனில் வாங்கலாம் என்று ஆரம்பித்த விற்பனை இன்றைக்கு இந்த காமர்ஸ் மூலமாக விற்கப்படாத, ஆன்லைன் மூலமாக, இணையத்தின் மூலமாக விற்கப்படாத பொருள்களே இல்லை என்கிற நிலை இன்றைக்கு உருவாகிவிட்டது. நிறைய வீட்டு உபயோகப் பொருள்கள், அதாவது நாம் வீட்டில் நாம் தரையை துடைக்கக்கூடிய துணியிலிருந்து தொடங்கி கிடைக்காத பொருள்களே இல்லை. பண்டபாத்திரங்கள், உணவுப் பொருள்கள், இப்படி எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கின்றன. தங்க நகைகள், அதே போல் வீடு வாடகைக்கு தேடுபவர்களுக்கு வீடுகள், இப்படியெல்லாம் கூட ஏராளமான விஷயங்கள், ஆடை அணிகலன்கள், இதெல்லாம் இன்றைக்கு இந்த காமர்ஸில் வெகு சர்வசாதாரணமாக விற்கப்படுகின்றன. முக்கியமாக எலக்ட்ரானிக் பொருட்கள், அதாவது சிறு சிறு மின்னணு சாதனங்கள் என்பதில் தொடங்கி டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி போன்ற விஷயங்கள் எல்லாம் கூட இன்றைக்கு சர்வசாதாரணமாக விற்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஃப்ளிப்கார்ட் நிறுவனம் மட்டும் கடந்த 8 மாதங்களில் 15,000 கோடி பொருள்களை விற்றிருக்கிறது என்று ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தையாக இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த பொருள்களை வாங்குவதன் மூலமாக நமக்கு இப்படி ஆன்லைனில் அல்லது இணையத்தில் பொருள்களை வாங்குவதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் என்ன, மனோரீதியாக நாம் அடையக்கூடிய சில இழப்புகள் என்ன என்பதை நாம் கண்டிப்பாக பேசித்தான் தீர வேண்டும். ஏனென்று கேட்டால், பொதுவாக இந்த இணையதளங்கள் பொருள்களை விற்கிற போது அதிகப்படியான தள்ளுபடியில் விற்கின்றன. இந்த தள்ளுபடி என்பது இந்தியர்களுடைய மிகப்பெரிய ஒரு பலவீனமாக இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். முக்கியமாக என்ன ஒரு பலவீனம் என்று பார்த்தால், விலை குறைவாக எது கிடைத்தாலும் அது தேவைப்படுகிறதோ இல்லையோ அதை கண்ணை மூடி கொண்டு வாங்குவது என்பது தமிழர்களுடைய, இந்தியர்களுடைய ஒரு வழக்கமாக மாறிவிட்டது. ஏனென்றால் எப்போதாவது பயன்படும் என்று
இப்போதே அந்த பொருளை வாங்கிவிடலாம் என்று நினைப்பதுதான் பலருடைய எண்ணமாக இருக்கிறது. உதாரணத்திற்கு ஒருவரிடம் ஒரு இயங்கக்கூடிய நிலையில் ஒரு செல்ஃபோன் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். திடீரென ஒரு நாள் ஒரு ஆன்லைன் வர்த்தக நிறுவனம் நாங்கள் எங்களுடைய செல்ஃபோனை நாங்கள் 50% தள்ளுபடியில் நாங்கள் கொடுக்கிறோம் என்று ஒரு விளம்பரம் வெளியிட்டால், நீங்கள் உடனடியாக இன்றைக்குள் வாங்கினால் அது கிடைக்கும் என்று சொன்னால், உடனடியாக கண்ணை மூடிக்கொண்டு அவர்கள் அந்த செல்ஃபோனை வாங்க தயாராக மாறிவிடுகிறார்கள். நம்மில் பலரும் அப்படித்தான் இருக்கிறோம். உங்களிடம் ஏற்கனவே ஒரு செல்ஃபோன் இருக்கிறது, அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். புதிதாக நீங்கள் அந்த செல்ஃபோனை ₹1 வாங்கினாலும் அது ஒரு கூடுதல் செலவு தான். அப்படி இருக்கிற போது 50% தள்ளுபடி தருகிறோம் என்கிற பெயரில் அவை கொடுக்கக்கூடிய அந்த சலுகைகளுக்காக முட்டி மோதிக்கொண்டு கூடுதலாக பொருள்களை வாங்குவது, பல சமயங்களில் தேவையில்லாத பொருள்களை வாங்குவது, இப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷ சுழற்சியில் நாம் மாட்டிக்கொள்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி நினைத்து பார்க்கிற போதுதான் இந்த இணையதளம் மூலமாக பொருள்களை வாங்குகிற பழக்கம் என்பது நமக்கு ஒரு நோயாக மாறிவிடுகிறது. நீங்கள் இந்த இணையத்தில் பொருளை விற்கக்கூடிய ஒரு தளத்திற்கு சென்றால் நீங்கள் பல பொருள்களை பார்க்கிறீர்கள். அப்பொழுது அவர்கள் இதில் பல ஒரு சஜஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கிறார்கள். அதை நீங்கள் பார்க்கிற போது சில பொருள்கள் நீங்கள் மிகவும் விலை குறைவாக கிடைக்கின்றன, மலிவாக கிடைக்கின்றன என்று சொல்கிற போது சரி வாங்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். உதாரணமாக ஒரு ஹெட்ஃபோன், உங்களிடம் ஏற்கனவே ஒரு ஹெட்ஃபோன் இருந்தாலும் கூட ஒரு விலை குறைவாக இருக்கிறது என்பதற்காக இன்னொரு ஹெட்ஃபோனை நீங்கள் வாங்க தயங்குவதே கிடையாது. இப்படிப்பட்ட விதத்தில் நுகர்வோரினுடைய அந்த நுகர்வுத்தன்மையை செயற்கையாக அதிகரிப்பதில் இந்த இணையதளங்கள் பெரிய அளவிற்கு ஒரு பங்கு வகிக்கின்றன. அவர்களால் எப்படி விலை குறைவாக கொடுக்க முடிகிறது என்றால், ஒரு வர்த்தக நிறுவனத்தை நேரடியாக நடத்த வேண்டிய செலவுகள் அவர்களுக்கு இல்லாததால் எவ்வளவு ஆர்டர் வருகிறதோ அதற்கு தகுந்தாற் போல உற்பத்தியாளர்களிடமிருந்து பொருள்களை வாங்கி உங்களுக்கு அனுப்புகிற வேலையை மட்டும் அவர்கள் செய்வதால் அவர்களால் அந்த ஒரு அடிப்படை கட்டுமானத்திற்கான செலவை குறைத்து அதிலிருந்து உங்களுக்கு லாபம் கொடுக்கிறார்கள். ஆனால் இது உண்மையிலேயே உங்களுக்கு லாபமாக மாறுகிறதா என்றால் இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே நீங்கள் கடையில் ஒரு பொருள் வாங்குகிற இடத்தில் நீங்கள் தேவைப்படுகிறதோ இல்லையோ 3 பொருள்களை நீங்கள் இணையத்தில் வாங்குகிறீர்கள். அப்படி வாங்குகிற போது அவர்கள் விற்பனை அதிகரிக்கிறது, உங்களுடைய செலவும் அதிகரிக்கிறது. ஆக நீங்கள் பல சமயங்களில் கணக்கிட்டு பார்த்தீர்கள் என்றால் ஒரு வருடத்தில் நீங்கள் இது போன்ற பொருள்களை வாங்குவதற்காக சுமார் ஒரு ₹10,000 நீங்கள் செலவழிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம், கடைகளில் போய் நேரடியாக வாங்குவதில். ஆனால் இணையத்தில் வாங்குகிற பழக்கம் உங்களுக்கு வந்துவிட்டால் இது 2 மடங்காக கூட அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் நாம் சிறுகத்தானே என்று வாங்குகிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது ஒட்டுமொத்தமாக யோசிக்கிற போது ஒரு பெரிய தொகையாக அது மாறிவிடுகிறது. இன்னொன்று, இந்த பொருள்களினுடைய தரத்தை நம்மால் நிர்ணயிக்க முடியவில்லை. பல சமயங்களில் அவை தரமான பொருள்கள் தானா என்பதை பார்க்காமல் தான் நாம் வாங்குகிறோம். நாம் பிழைப்பட்ட பொருள்கள், கோளாறுள்ள பொருள்கள் இருந்தால் கூட அவற்றை நாம் அங்கே அதற்கான ஒரு சேவை மையங்களை தேடி கொண்டு போய் கொடுத்து அதை திரும்ப சரிபார்த்து வாங்குவதற்கான அவகாசம் நிறைய பேருக்கு இருப்பதில்லை. பல பேர் அந்த வசதியை பயன்படுத்துவதில்லை என்று கூட சொல்லலாம். அப்படி இருக்கிற போது பொருள்களை நேரடியாக பார்த்து வாங்குவது என்பது நம்முடைய மரபான பழக்க வழக்கத்தில் நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். ஆன்லைன் வர்த்தகம் என்கிற ஒரு விஷயத்திற்குள் எல்லோரும் கண்ணை மூடிக்கொண்டு போக வேண்டியதில்லை, அதற்கு அடிமையாக வேண்டியதில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.